முத்து நடந்த எல்லா விஷயத்தையும் மீனா கிட்ட சொல்றாரு. நான் சிறார் ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமே மனோஜ் தான். மனோஜ் தான் டீச்சரை கல்லெடுத்து தூக்கி அடிச்சான். ஆனா அந்த பழி தூக்கி என் மேல போட்டுட்டான். அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா என்னை வெறுத்துட்டாங்க அதிகமாவே அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொன்னோடனே இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மீனா திடீர்னு கீழே குடுக்குன்னு ஓடுறாங்க. உடனே முத்து கேட்கறாரு, எங்க மீனா போறேன்றாங்க. உடனே மீனா சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச உண்மையை எல்லாருக்கும் சொல்ல போறேன் அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்றாரு, மீனா அப்பா ஏதாவது ஃபீல் பண்ணுவார் சொல்ல. ஏங்க இது வரைக்கும் உங்கள் அப்பா பண்ணது உங்களுக்கு பெரிய துரோகம் மாதிரிங்க. நீங்கள் பண்ணாத தப்புக்கு இந்த ஊரே உங்களை இந்த உலகமே தப்பாக பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்த இப்போவும் சொல்லலாம், எப்போ தான் சொல்லுவீங்க? 1000 தான் இருந்தாலும் உங்கள் அப்பா மேலே நீங்கள் பாசமாக இருக்கீங்க சரி. ஆனால் இருந்தாலும் உங்கள் அப்பா அந்த மாதிரி இல்லைன்னு எனக்கு தோணுது. இவ்வளோ பெரிய விஷயத்த எதுக்கு அவர் சொல்லாமல் இருந்திருக்கணும்? உங்கள் அண்ணா மனோஜ் தான் படித்து பெரிய ஆள் ஆகிட்டேன் என்னென்னமோ சொல்லி உங்களை எவ்வளோ நாள் அசிங்கப்படுத்தியிருக்காரு. ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி உங்கள் தியாகம் தாங்க இருக்குது. இது எதுவுமே புரிஞ்சிக்காம எல்லாரும் நம்மளை எவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்க. இப்போ நம்ம தனியாக ஹாலில் படுத்துட்ருக்கோம். ஆனால் உங்கள் அண்ணன் மனோஜ் ரூமில் படுத்துட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நீங்கள் பண்ண தியாகங்க. இது எல்லாத்தையும் நான் கீழே போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கீழே போயிட்டு விஜயா ரூமை தட்டுறாங்க. ஏய் எதுக்கடி வீட்டு ரூமை எப்படி தட்டிட்டு இருக்க அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, உங்களுக்கு உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்றாங்க. ஏய் என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே வந்து இப்போ வந்து வளரிக்கிட்டு இருக்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எல்லாம் ரொம்ப நல்ல பையன் நினச்சிட்டு இருக்கீங்களே உங்கள் பையன் மனோஜ் அவர் என்ன வேலை பண்ணியிருக்காரு தெரியுமா? உடனே விஜயா கேட்குறாங்க, என்ன வந்து வளரிக்கிட்டு இருக்காங்க, என்னங்க ஆச்சு இவளுக்கு அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, மீனா இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே, ஏதோ அர்த்தம் இருக்கும், என்ன ஆச்சு சொல்லு மீனவா அப்படின்றாரு. உடனே மனோஜும் வராரு. ஏன் இப்போ கத்திட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, வாங்க உங்களுக்காக தான் இங்கே பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கு. சின்ன வயசில் அந்த டீச்சரை கல்லு தூக்கி அடித்தது யார் அப்படின்றாரு. உடனே மனோஜ் சொல்கிறார், முத்து தான் அடித்தான். ஏன் அதான் எல்லாருக்கும் தெரியுமே, அதுக்கு தான் அவன் ஜெயிலுக்கே போனான் அப்படின்றாரு. உடனே விஜயா சொல்கிறான், ஏய் இந்த கதை தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டியா? அதான் அவன் தான் அடித்தானே, அவன் அடித்து தானே என்னை ஊரெல்லாம் தலைகுனி வச்சான், அதுக்காக தானே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். உன்னெல்லாம் எனக்கு புள்ளன்னு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. உடனே மீனா அண்ணாமலை பற்றி கேட்குறாங்க, சொல்லுங்கம்மா இப்போ அது உண்மையை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை இன்னமும் சொல்லாமல் இருக்கீங்க. உடனே முத்து தடுக்கிறாரு. மீனா இப்போ வேணாம் விடும் மீனா, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல, எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்றாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, கொஞ்சம் நீங்கள் வாயை மூடுங்க. எவ்வளோ நாள் தாங்க நம்மளும் அசிங்கப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறது? எல்லா தியாகத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த தப்பும் பண்ணாமல் உங்களோட வாழ்க்கை எல்லாத்தையும் இன்னொருத்தர் வாழ்ந்துட்டுருக்காரு. எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் உங்களை கேவலமாக பேசிகிட்டு இருக்காரு. அவரோட தண்டவாளம் ஏற வேணாமா அப்படின்றாங்க. உடனே மனோஜ், ஐயோ இன்னும் வெளில வந்துட போகுது அப்படின்னு பயந்துட்டு, என்னம்மா மீனை வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, சும்மா பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாம் போய் படுங்கம்மா அப்படின்றாரு. உடனே மீனை கத்துறாங்க, யாரும் போய் படுக்கக்கூடாது, இன்றைக்கி உண்மை வெளில வந்து ஆகணும், உண்மையை சொல்லுங்கள், யார் அடிச்சது டீச்சரை? செய்யாத தப்புக்கு அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு, உண்மையை செஞ்சது யார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் திரும்பவும் மொழிகிறாரு, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை பேசிகிட்டு இருக்கீங்க? முத்து தான் அடித்தான், அதுதான் ஜெயிலுக்கு போயிட்டான்ல, அதான் தண்டனை முடிஞ்சிச்சே, அப்புறம் என்ன அப்படின்றாரு. உடனே மீனா கேட்குறாங்க, மாமா இப்போது உண்மையை சொல்லுங்கள், உங்கள் பையன் மேலே நீங்கள் உண்மையான பாசம் வச்சுருக்கீங்கன்னா இப்போ சொல்லுங்கள், செய்யாத தப்புக்கு அவர் தண்டனை அனுபவிச்சுட்ருக்காரு, இப்போ நீங்கள் இப்போ உண்மை சொல்லாமல் எப்பவும் சொல்ல முடியாது, சொல்லுங்கள் அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிற, வேணாம் மீனா அப்படின்றாரு. உடனே அண்ணாமலை, இல்லை முத்து உண்மையை சொல்கிறதா நல்லது. விஜயா நீ நினைக்கிற மாதிரி முத்து ஒன்றும் டீச்சர் அடிக்கலை, மனோஜ் தான் டீச்சர் அடித்தான் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, மனோஜ் பண்ண எல்லா தப்பையும் முத்து மேலே போட்டுட்டு அவன் நல்ல பையன் மாதிரியே உங்ககிட்ட பேர் வாங்கிட்டான், ஆனால் உண்மையாக நல்லவன் பார்த்தா முத்து தான் அப்படின்றாரு அண்ணாமலையும். உடனே விஜயா, மனோஜ் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அது தெரியாமல் பண்ணிட்டேம்மா அப்போதைக்கு, ஆனால் உண்மையை சொன்னால் நீ திட்டுவ, நீ என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கல்ல, அதனால தான்மா நான் அப்போதைக்கு முத்து மேலே பழிய போட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. டேய் சி இவ்வளோ கேவலம் நடந்துருக்க, உன்னை என் பையன் நீ தான் எல்லாமே நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு தலை மேலே வச்சு தீக்கொண்டான, ஆனால் இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கேடா. அவங்க பாட்டி வளர்ப்பை விட என் வளர்ப்பு நல்லா இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ கேவலமாக போய் சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கோவப்படுறாங்க. உடனே ஸ்ருதி கேட்குறாங்க, மனோஜ் நீங்கள் படித்து நிறைய டிகிரி மட்டும் வாங்கலை, நல்லா பொய் சொல்கிறதுக்கும் ஏமாத்துறதுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறாங்க. உடனே ரவியும் கேட்குறாரு, மனோஜ் இவ்வளோ கேவலமாக கீழ்த்தலமாக இருந்திருக்க, நீ எல்லாம் தப்பும் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் முத்து தண்டனை அனுபவிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் முத்து நீ டிரைவர்னு எவ்வளோ கேவலப்படுத்திருக்க, ஆனால் இந்த குற்ற உணர்ச்சி எதுவுமே உங்ககிட்ட இல்லவே இல்லை, நீலாம் என்னடா படித்த அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் கேட்குறாரு. உடனே மனோஜ் வந்து விஜயா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரிலம்மா, சின்ன பையன் அப்படின்றாரு. உடனே ஸ்ருதி கிண்டல் பண்ணுறாங்க, மனோஜ் இன்னமும் நீங்கள் நடிக்கிறத விடல போல இருக்குது, நடிப்பில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் ரேங்கிங் கொடுக்கணும் போல் அப்படின்றாங்க. உடனே விஜயா மனோஜ் கை தழுவிட்டு, மனோஜ் நான் உன்னை நல்லா வளர்த்துருக்கேன், உன்னை நல்லா படிக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே பெருமைப்பட்டு இருந்தேன், ஆனால் நீ எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இன்னொருத்த மேலே பழி போட்டிருக்க, சே போடா உன் மேலே இருக்க நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனோஜ் கையை தள்ளி விட்டு போகிறாங்க. உடனே விஜயா முத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க, முத்து என்னை மன்னிச்சிக்கோ, உன்னை சின்ன வயசுலேருந்து நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் போல், உன்னை சின்ன வயசுலேயே
பாட்டி வீட்டில் எத்துமே விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் இவன் பண்ண எல்லா தப்புக்கும் உன்னை தப்பாக நினச்சிட்டேன். உங்கள் பாட்டி மேலே இருந்த கொஞ்சம் கோவத்தினால உன்னை எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டேன். உடனே முத்து விஜய் கையை பிடிச்சிட்டு, இல்லைம்மா நீங்கள் மன்னிப்பு கேட்க வேணாம்மா, உங்களுக்காக நான் எவ்வளோ வேணால் கஷ்டப்பட தயாருமா, நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லுதாம்மா நான் இவ்வளோ நாளாக இந்த உண்மையை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறார் முத்து. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா பார்த்தியா, இதான் முத்துவோட குணம், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பான். அதுதான் எங்கள் அம்மாவோட வளர்ப்பு. எங்கள் அம்மா அவனை நல்லா தான் வளர்த்துருக்காங்க. எப்பவும் பொய் சொல்லக்கூடாது, எப்பயும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நடந்துக்கூடாது. இது அவங்களோட வளர்ப்பு. ஆனால் பார்த்தியா மனோஜ் இன்னொருத்தங்க மேலே பழி போட்டு அது மூலியமாக சுயநலமாக வாழ்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே விஜயா அப்பவும் தான் ஈகோ விட்டு கொடுக்காம, நானும் மனோஜும் நல்லா தான் வளர்த்தாங்க, அவன் தெரில ஏதோ பண்ணியிருக்கான் சின்ன வயசில் அப்படின்ற மாதிரி விஜயா மழுப்புறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறேன், ஆண்டி அப்போவும் கூட நீங்கள் திருந்தலை பார்த்தியா, இப்போவும் உங்களோட வரட்டு கௌரவம் தான் தடுக்குது. மனோஜ் நல்லா வளர்த்துருக்கான்னு. மனோஜ் உண்மையாகவே இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரேட் முத்து தான். மனோஜ் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லாவே செய்கிறது கிடையாது. படிப்பு மட்டும் நல்ல மனுஷனை உருவாக்கிடாது. மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் மற்றவங்கள நேசிக்க தெரியணும், அதுதான உண்மையான படிப்பு அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே ரவி கை தட்டுறாரு. ஸ்ருதி சூப்பர், நீ இப்படி பேசுகிற நினச்சே பார்க்கல, நல்லா பேசியிருக்க. அம்மா ஸ்ருதி சொல்கிறது கரெக்ட் தாம்மா, இன்னொருத்தவங்களை நேசிக்கவும் தெரியணும்மா. ஆனால் மனோஜ் ரொம்ப படிச்சிருந்தாலும் பயங்கர செல்ஃபிஷ்மா. ஆனால் முத்து யார் கஷ்டம்னாலும் உதவி பண்ணதாம்மா தெரியும், யாரையும் கஷ்டப்படுத்த தெரியாதும்மா. ஆனால் மனோஜ் இதில் எல்லாத்துலேயுமே ஜீரோ தாம்மா அப்படின்றாரு. உடனே மனோஜ் அப்படியே திரு முழிச்சிட்ருக்காரு. டேய் படிப்புனா எல்லாருக்கும் வந்துருமாடா அப்படின்றாரு. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஏங்க உட்காந்து படித்தா எல்லாருக்கும் படிப்பு வருங்க, ஆனால் நல்ல மனசு வாழ்ந்து காட்டுறது தாங்க இருக்குது அப்படின்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, கரெக்டாக சொன்னீங்க ஸ்ருதி, படிப்புன்றது உட்காந்து படித்தா எல்லாருக்கும் வரும், ஆனால் நல்ல குணன்றது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுறதுல தான் இருக்குது அப்படின்றாங்க.